ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க எம்ஜே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதை பத்தி வந்து பார்க்க வந்து போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா வந்து ஆண்ட்ராய்டுல வந்து எப்படி, அதாவது மொபைல்ல வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி, எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணி, செட்டப் வந்து பண்ணி, எப்படி அந்த பிபிஎஸ்பின்னு வந்து சொல்லப்படுற PS2 எமுலேட்டர்ல வந்து கேம் பிளே வந்து பண்ண வந்து போறோம். அந்த விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க வந்து போறோம். ஓகே, இந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா அந்த கேமோட ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து குரோம் வழியா வந்து ஒரு லிங்க் வந்து தரேன். அப்படி இல்லைன்னா வந்து என்னோட டெலிகிராம் சேனலான எம்ஜே கேமிங் தமிழ்ல வந்து அப்லோட் வந்து பண்றேன். நீங்க மறக்காம வந்து செக் பண்ணி வந்து பாருங்க. ஓகே, அதுபடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து காட்டுறேன் இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேம்ல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். நீங்க எப்பயுமே வந்து இந்த பின் பண்ணதை வந்து இப்படி வந்து அழுத்தி பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேம் வந்து வந்துடும். நீங்க எப்போ வேணாலுமே வந்து கேமுக்குள்ள போய் வந்து இப்படி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து டெலிகிராம்ல வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா வந்து நான் டெலிகிராம்ல வந்து அப்லோட் வந்து பண்றேன். நீங்க வந்து மறக்காம வந்து டவுன்லோட் வந்து பண்ணி வந்து செக் பண்ணி வந்து பாருங்க. ஓகே, காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா வந்து டவுன்லோட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் வந்து இருக்கும். அந்த லிங்க் வந்து போட்டுருக்கு பாத்தீங்களா, அதுல கூட நீங்க போய் வந்து டவுன்லோட் வந்து பண்ணலாம். ஓகே, டவுன்லோட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபைல் மேனேஜரை வந்து ஓபன் வந்து பண்ணிக்கோங்க. இப்படி வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மேல இருக்கிற ஐக்கான வந்து அதாவது சர்ச் பாரை வந்து கொடுத்துட்டு இந்த காட் ஆஃப் வார்னு வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. இப்படி வந்து சர்ச் வந்து பண்ணும்போது இங்க ஃபைல் வந்து வரும் ஆட்டோமேட்டிக்கா. கொஞ்சம் இந்த வந்துருச்சு பாத்தீங்களா, இந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்னு வந்து போட்டிருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு மூவ் டூ வந்து கொடுங்க. அப்படிலாம் வந்து இருங்க, மூவ் டூ வந்து கொடுங்க. மூவ் டூ வந்து கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர்ல வந்து உங்களுக்கு கேம் வந்து எது வந்து ஈஸியாக வந்து அப்போ எடுக்கிறதுக்கு வந்து இருக்குமோ அதில் வந்து போட்டுக்கோங்க. நான் டாக்குமெண்ட்னு வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து மூவ் கொடுத்துட்டேன். இப்போ ஃபைல் வந்து அந்த சைடு வந்து மூவ் ஆகிக்கும். இப்போ டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து போயிடும். டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து இதை போய் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணாதான் அந்த பிபிஎஸ்பின்னு வந்து சொல்லப்படுற கேம் PS2 சிமுலேட்டருக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து ஆகும். அந்த PS2 சிமுலேட்டர் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா பிளே ஸ்டோரில் வந்து அபிலோலாம் வந்து இருக்கு. PS2 சிமுலேட்டர்னு வந்து போடுங்க. அது சிமுலேட்டரில் எமுலேட்டர்னு வந்து போடுங்க. உங்களுக்கு வந்து அந்த எமுலேட்டர் வந்து கிடைக்கும் பிளே ஸ்டோரில். ஓகே, கேம் வந்து போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டாக்குமெண்ட்டில் வந்துருச்சா. இப்படி டாக்குமெண்ட்டில் வந்து வந்ததுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து போகும். காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டான்னு வந்து வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா cannot ஓப்பன் ஃபைல்ஸ் இன் ஆர்ச்சிவ்ஸ் தான் வந்து காட்டும். இருந்தாலும் மறுபடியும் வந்து ஒரு வாட்டி வந்து காட்டுற பாருங்க. இப்போ வந்து ஃபைலுக்குள்ள வந்து கிளிக் பண்ணியாச்சு, மூவ் கொடுத்து வந்து போனோன்னா மறுபடியும் வந்து ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகாது. என்னடா ஓப்பன் ஆகலைன்னு வந்து நினைக்காதீங்க. இப்படி வந்து உள்ள வந்து போனதுக்குமே ISO அர்ச்சிவ்னு வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து அழுத்தி பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க 3 டாட் வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 டாட்டை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் 2ன்னு வந்து கேட்கும். நீங்க எக்ஸ்ட்ராக்ட் 2 வந்து இப்படி கொடுத்து மறுபடியும் வந்து போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இங்க DCIMன்னு வந்து இருக்கு பாத்தீங்களா, இது கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து இருங்க காட்டுறேன். மியூசிக்கு இல்லை, இது வேணாம், இங்க காட்டுறேன். ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். அதில் நாம வந்து போட்டோம்னாலே வந்து சப்டைட்டில்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எம்டியா இருக்கா, இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணதும் மேலே காட்டுறேன் பாருங்க. இப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆயிட்டு இருக்கும். காப்பிங் ஃபைல் வந்து ஆயிட்டு இருக்கும். இப்படி வந்து காப்பி ஃபைல் வந்து ஆணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பிபிஎஸ்பின்னு வந்து சொல்லப்படுற PS2 எமுலேட்டரை வந்து ஓப்பன் பண்ணி வந்து உள்ள போனீங்கன்னா ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா சில நேரம் வந்து வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபோல்டரில் வந்து சர்ச் பண்ணி நம்ம எதில் வந்து கேமை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணமோ அந்த ஃபைலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி வந்து வந்துடும். நம்ம அந்த பிபிஎஸ்பி சிமுலேட்டருக்குள்ள வந்து அது எமுலேட்டருக்குள்ள வந்து போனதும் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற சப்டைட்டில் வந்து கிளிக் பண்ணி யூஸ் தி ஸ்பூல்டர்னு வந்து கொடுத்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இருங்க, இப்போ வந்து காட்டுறேன். கேம் வந்து இன்னும் இதாகிட்டு வந்து இருக்கு, 16 17 வந்து ஆகிட்டு இருக்கு. ஆகட்டும், நான் வந்து காட்டுறேன் இருங்க. ஓகே, ஓகே, 24 வந்து வந்துருச்சு. அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ISO ஃபைலில் வந்து இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா இருக்கா எதுவும்னா, அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலம்பஸ்னு வந்து இருக்கும். காட் கேண்டு, பர்னாட் 3 டேக் டவுனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஹில் டோமினேஷன் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். PS2 நம்ம வந்து சின்ன வயசில் வந்து இது வந்து ப்ளே பண்ணியிருப்போம். அந்த சைக்கிள் ரேஸ் மாதிரி ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கேம்ஸ் நிறையவே வந்து இருக்கு. நான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் வந்து பண்றேன். நீங்க வந்து மறக்காம வந்து செக் பண்ணி வந்து பாருங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா
பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸும் வைஸ் சிட்டியும் வந்து சில பேத்துக்கு வந்து எடுத்த மாதிரியும் சொன்னாங்க, எடுக்காத மாதிரியும் வந்து சொன்னாங்க. அதை தொடர்ந்து வந்து இன்னும் ஒரு 2 ஃபைல்ஸ் வந்து என்கிட்ட வந்து இருக்குது. ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் வந்து புதுசாக வந்து ஏற்றுனது வந்து இருக்குது. அதை நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துட்டு நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் நிறைய கேம் வந்து சொல்கிறீங்க, செட்டப் வீடியோ வந்து போட சொல்கிறீங்க. பட் வந்து என்னோடய லேப்டாப் வந்து ஸ்டோரேஜும் அவ்வளோக்கும் வந்து தாங்காது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 1 பை 1 வந்து நான் கேம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து காட் ஆஃப் வார் 1, 2 வந்து கேட்டிருந்தாங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன். பட் வந்து 1, 2 வந்து செட்டிங்ஸ் வந்து நிறையா மாற்றுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். அதுவும் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதை வந்து இன்றைக்கி வந்து காட்டிடுறேன். ஓகே, 74 வந்து நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் வந்து இதாயிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்பி அந்த PS2 இமுலேட்டரில் வந்து நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிடலாம். அதை செட்டப் வந்து பண்ணிடலாம். செட்டப் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் எதுவுமே மாற்ற தேவையில்லை, அப்படியே கேமுக்குள்ளே வந்து போகலாம். ஒன்றுமே பிரச்சனை வந்து இல்லை. ஓகே, நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க. ஆல்ரெடி இந்த கேமை வந்து நான் ஏற்றி ப்ளே பண்ணிட்டேன். கேமோட துரக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கேமோட துரக்ஷன் சொல்லிட்டு பாருங்க. கேமோட ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து டவுன்லோட் வந்து பண்ணும்போது 0.95 GB வந்து வந்துச்சு. மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணும்போதும் அதே தான் வந்து வரும், இதே தான் வந்து வரும், 0.95 GB தான் வந்து வரும். ஓகே, இப்படி வந்து வரட்டும். இருங்க, இன்னும் எத்தனை இருக்குது, 85 ஆயிடுச்சு. 85 ஆனதும் நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்னடா 2-3 ஃபைல் இருக்குன்னு நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெலிட் வந்து ஆயிரும். அதை வந்து டெலிட் வந்து பண்ணாதீங்க. கேமை முடிச்சதுக்கப்புறமே இந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா வந்து டெலிட் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இருங்க, என்ன எத்தனை வந்துருக்கு, 89, 90. ஓகே, ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து, ஆனால் இங்கேயும் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்லேயும் வந்து இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்டைட்டில்ஸ்லேயும் வந்து இருக்கும் இந்த ஃபைலு. இதுதான் வந்து நாம் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணது. ஐஎஸ்ஓன்னு வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நாம் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணது. ஓகே, இருங்க, 95, 96, 97, 98, 99 முடிஞ்சோன்னே 100 வந்துடும். 100 வந்ததுக்கப்புறம் வந்து உள்ளே போய் காட்டுறேன். ஓகே, இங்கேயா போயிட்டுருக்கா, 98, 99, 100 வா வா. ஓகே, 100 வா 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 வந்துருச்சா இல்லையா, 100 வந்துருச்சா இல்லையா? ஓகே, 100 வந்துருச்சு நண்பர்களே. இப்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக செட்டப் வந்து பண்ணியாச்சு. இங்கே சப்டைட்டில்ஸ் வந்து சொல்லப்படுற ஃபோல்டரில் இந்த ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, வெளியே வந்துடலாம். இப்போ தள்ளி விட்டுட்டு பிபிஎஸ்பின்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து லிங்க் தரேன். ஓகே, என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்துருக்கும். இந்த வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணும்போது இதோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கும். நீங்கள் மறக்காம வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி வந்து வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஓப்பனிங்கு. ஆல்ரெடி சில போல விஷயங்கள் வந்து முன்னாடி கேட்பாங்க, அது நீங்கள் வந்து பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ரௌஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தொலைவணும். தொலைவுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸில் வந்து கேம் இருக்குது. இப்போ வந்து இங்கே தான் கேம் இருக்குது. இங்கே கேம் இருக்கனால யூஸ் திஸ் ஃபோல்டர்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இப்படி வந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கேட்கும் அலோ பிபிஎஸ்பி டு அசஸ் ஃபைல்ஸ் இன் சப்டைட்டில்ஸ் அப்படின்னு வந்து கேட்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அலோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அலோ கொடுத்ததுக்கப்புறம் கேம் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் கேமை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணி ஃபுல்லாக செட்டப் வந்து பண்ணி கேமை வந்து இந்த பிபிஎஸ்பின்னு வந்து சொல்லப்படுற PS2 எமுலேட்டருக்குள்ளே வந்து கொண்டு வந்து வரணும். சொன்ன வார்த்தையை வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்படி நிறையா ஒரு 2-3 ப்ராசஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ கேமுக்குள்ளே வந்து போயிடலாம். ஓகே, கேம் பிளே எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன் பாருங்கள். வார்னிங்கா, தலைவன் வந்து வருவாமல் இருப்பேன். ஓவராலாக வந்து சூப்பராக இருக்குது. இது கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக வந்து இருக்கட்டும், இந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டால வந்து நல்லா இருக்குது. ஓகே, சாண்டா மோனிகா ஸ்டூடியோ. ஓகே நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ரெடி டு டவுன் கம்மி தான், ஆனால் போக போக வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்து போயிடலாம். ஓகே, சவுண்டை வந்து கம்மி பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓ கொடுத்து வந்து பின்னாடி வந்துடலாம். இப்போ நியூ கேமு எப்படி இருக்குன்னு கேம் பிளே வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, எக்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து போயிடலாம். மார்டல் ஈஸி பாக்ஸ் வந்து கொடுத்தோம்னா சப்டைட்டில் வந்து வரும். இப்போ வந்து வேகமாக வந்து ஸ்டோரி வந்து ஓடணும்னா செலக்டோ என்னமோ வந்து அடுத்துனா ஸ்டோரி வந்து வேகமாக ஓடும். ஓகே, நம்ம தலைவன் வந்து உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா,
had finally brought him. ஏதோ அழுத்துனா வேகமா வந்து ஸ்டோரி ஓடும் தான் நினைக்கிறேன். இதான் அவ்வளோ ஸ்டோரி வந்து வேகமா வந்து ஓடும். இதுல வந்து இது வந்து கிரேட்டஸோட அம்மா நினைக்கிறேன் அவங்க. ஸ்பாயிலர் வந்து பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஏதோ இருக்கு. இது வந்து ஏரிஸை வந்து கொன்னதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு வந்து சொல்லுவாங்க. மொக்க கமெண்ட்ரி ப்ரோ தான் வந்து சொல்லுவாங்க. அவரோட சேனல்ல தான் இதை வந்து பார்த்தேன். ஓகே, எடுத்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு கப்பலில் தான் இவங்க தான் வந்து எப்பப்போ வந்து வருவாங்க. அத்தீனா இது வந்து ஓட்டி விடுற சில சீன்ஸை. ஓகே, கேம் பிளே வந்து பார்க்கலாம் இருங்க. ஓகே ஓட்டு 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 ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக வந்து போகுது. அடித்து நொறுக்குவோமா? ஓகே ஓகே நொறுக்கலாமா? ஓகே, அடித்து நொறுக்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. வாங்கடாடே வேங்கம்மா வந்து ஒத்தையில் நிற்கிற வாங்கலை. அவ்வளோதான் அவ்வளோதான், இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான், குத்து. அவ்வளோதான், பறக்க விட்டு அடிக்கிறேனா? இருங்கடாடி. L1 வந்து பிளாக்கு அடிக்கிறான்டா. இவனுங்க வந்து அச்சுச்சோ இரு வரேன். பிளாக் வந்து பண்ணிக்கலாம். குத்துட்டு இருங்க. அவ்வளோதான், பறக்க விட்டோம். இப்போ மேலே வந்து இருக்கிறாங்க. அவனுங்களே வந்து ஒரு கை வந்து பார்க்கணும். என்னமோ வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து போகணும். ஏதோ ஒன்று வந்து கப்பலை வந்து உடச்சிக்கிட்டே வந்து வந்துட்டு இருக்கு. பட்டன் மட்டும் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வந்து போயிடும். அவ்வளோதான், குத்துறா. அவ்வளோதான், இறக்கி விட்டோமா? முடிஞ்சுச்சா ஒருத்தனுக்கு? ஆணி இறக்கி விட்டாச்சா? இருடா வரண்டா. அவ்வளோதான், பறக்க விட்டாச்சு. இந்த இரு வரேன். ஓகே, நொறுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து மேலே வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து வினுங்க வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கேட்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்னமோ வந்து கேட்குன்னு நினைக்கிறேன். ஓன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், உதச்சு விடு. இங்கே எவனாச்சும் வரானான்னு வந்து பார்ப்போம். என்னடா வந்து விழுந்துருச்சு. ஏன்னா எல்லாம் ஓகே. ஃபோர்ஸா? ஓகே. காய்ஸ் இருடா வரண்டா. என்னமோ கேட்குதியா? எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து இது வந்து கொடுக்கணும் போல இருக்கு. எல்லா ஆறும் வந்து கொடுக்கணும் போல இருக்கு. இருடா வரண்டா. யாரை வந்து குத்துறா? இந்தா வாங்கிக்கோடா. கிரேட்டோஸ்டா அடச்ச கப்பலை. இருங்கடாடி வேற. இரு வரேன். பறக்க விடு. இரு வரேன். பறக்க விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த கேம் பிளேயை வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அப்லோட் பாருங்கள். இந்த கேம் வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட வந்து இந்த ஃபுல் செட்டப் வந்து முடிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே வந்து எப்படி இருந்துச்சு அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த கேம் வந்து வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி வந்து பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணி வந்து எக்ஸ்ட்ராட் வந்து பண்ணிக்கிங்கோங்க. ஃபுல் செட்டப் வீடியோவும் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு PS2 கேமில் வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்ஸ் ஆல்வேஸ் MJ. ஓகே, அடுத்த ஒரு கேமில் வந்து மீட் பண்ணுவோம். திஸ் இஸ் யுவர் காட் ஆஃபர் அண்ட் MJ. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்.